இந்த ஆவி நிறைய வீட்டுல இருக்கும்ல. அடுத்த ஆவி சொல்றேன், அஞ்சாவது ஆவி. And the next spirit, பொய் சொல்லுகிற ஆவி, the lying spirit. நம்ம சபையில கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்ம சபையில எல்லாம் எப்படின்னா பொய்யே சொல்லாத உதடு. 1000 பொய் சொல்லியாவது என்ன பண்ணணும், 5 பொய் சொல்லியாவது ஒரு விசுவாசி நான் கூட்டு வந்துட்டேன் பாஸ்டர். எங்க எல்லாம் பொய் இருக்கோ பொய்க்கு பிதா யாரு? தேவன் அல்ல, சத்ரு. பொய் ஒன்னு நாவல இருக்குன்னா ஆரம்பம் நல்லா இருக்கும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணாலும் அதுல ஒரு பொய் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு அந்த பொய்யே காரணமாயிடும். இந்த உலகத்துல 1000 நன்மை சொல்வதற்கு ஒரு பொய் சொல்லான்னு தேவன் சொல்றாரு. நீ என்ன பொய் சொன்னாலும் அது நன்மையா இருந்தாலும் முடிவுல தீமையாதான் முடியும். The end will turn to bad. தப்போ ரைட்டோ பொய் சொல்லுகிற ஆவியை விட்டு போ. Stop. You should leave the spirit of lying. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Acts chapter 5 verse 3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது. பொய் சொல்லும்படியா சாத்தான் இருதயத்துல ஏவும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சத்தியம் நமக்கு சத்தியமா கேட்டா சத்தியம் சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு பாத்துருக்கேன் சின்ன வயசுல, சத்தியம் போட்டு கை என்ன சத்தியத்தை நான் கலைச்சிட்டேன். விவரம் தெரியாம சொல்றதை கர்த்தர் மன்னிச்சிடுவார். உன் இருதயத்தில் நீ சத்தியம் பண்ணும் பொழுதே உன் இருதயத்துல கர்த்தர் பேசுவார். God will speak with you. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking with you. இந்த ஆவி உனக்குள்ள இருக்கா கொஞ்சம் பாருங்க. You have to find out whether we have the பொய் சொல்லுகிற ஆவி. எதுல நான் பொய் சொல்றேன்? அம்மா கிட்ட அப்பா கிட்ட உண்மையை சொல்லாதுங்க பிள்ளைங்க. Even the children will not say the truth to the parents. என் பையன் கிட்ட வந்து எக்ஸாமுக்கு என்ன மார்க்னு கேக்குறேன். And I asked my son what was the mark. என் பொண்ணு மார்க் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா எல்லாத்துலயும் வந்து 70 கீழே இருக்கு மார்க். நான் திட்டிட்டே இருக்கேன். இவன் வந்து பக்கத்துல அடி சோகமா நிக்கிறான். ஏய் உன் மார்க் என்ன? 5 சப்ஜெக்ட்ல 4 சப்ஜெக்ட்டுக்கு தான் மார்க் கையில கொடுக்குறான். என்ன ஒரு சப்ஜெக்ட் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? And he lied to me that the one paper they'll give it next day. ஆமாப்பா. உண்மையாவா? கம்முனுக்குறான். எங்க உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடு, உண்மையை சொல்லி. இல்லைன்னா இப்ப நம்ம உங்க வாத்தியாருக்கு கால் பண்ணி கேட்போம். 5 நாள் லீவுல உங்க வாத்தியார் ஏன் மார்க் திருத்தாம எப்படி உள்ள வந்திருக்கிறாரு? அப்புறம் சொல்றேன், இல்லப்பா இந்த மார்க் ஜஸ்ட் பாஸ், அந்த ஒண்ணு சொல்றதுக்கு பயம். And he lied to me and later he said the mark. ஏன்னா இந்த பொய் எங்க ஆரம்பிச்சதுன்னா அதே தான் ஆதாமுக்கு போயிடணும். அங்க பொய் பேச ஆரம்பிச்சுதான் அதோட தொடர்ந்து வந்துட்டு தான். நீ கொடுத்த ஏவால தான் இந்த வேலை பண்ணிச்சு, நான் பண்ணலப்பா. எங்க ஆரம்பிச்சது அப்படியே வந்தது. இதுவரையும் பொய் வந்து இந்த உலகத்துல ஒன்னு அறியாம உள்ள வந்துரும். நீ நினைப்ப இதெல்லாம் பிசாசு இல்ல, உன் குணாதிசயம் இல்ல, கர்த்தர் கொடுத்த குணாதிசயம் இல்ல. நீ இயேசுவின் பிள்ளைனா நீ பொய் சொல்லுகிற ஆளு கிடையாது. The child of Lord we do not. உண்மையை சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், 2 திட்டு வாங்கிட்டு போ. உன் வாழ்க்கையில பின்னாடி நீ வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாற. முதல் தோல்விப்பது போல இருக்கும், பின்னாடி அது ஆசீர்வாதமாய் மாறும். நீ எதை மறைக்கிறியோ அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை உண்டு. வேதம் சொல்லுது, இந்த உலகத்துல எதையும் மறைச்சவன் யாரும் கிடையாது. தப்பு செஞ்சா தண்ணி குடிச்சாகணும். சாப்பாட்டுல என்னத்தை ஒழிச்சு வைக்க முடியாது. ஒரு நாள் திருட்டு, ஒரு நாள் என்ன பண்ணப்படும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே போலதான் என்னைக்கு செஞ்சாலும் பொய் தான். ஆனா இதை உங்களுக்கு சில பேர் அறியாமையே சொல்லிட்டு டக்குன்னு பொய் சொல்லுவாங்க. இதை உன்னால வந்து உனக்கே மாத்த முடியாது. ஜெபம் பண்ணாதான் மாத்த முடியும். சொல்லுங்க இயேசுவே. அப்போஸ்தலர் 5:3 படியாக எனக்குள்ள இருக்கிற பொய் சொல்லுகிற ஆவிகள். அப்போஸ்தலர் 5:3 படியாக எனக்குள்ள இருக்கிற பொய் சொல்லுகிற ஆவிகள், என் குடும்பத்தில் இருக்கிற பொய் சொல்லுகிற ஆவிகள், என் சபையில் பொய் சொல்லுகிற ஆவிகள் இப்பொழுது இந்த இடத்தை விட்டு வெளியேறும்படியாக, என் சபையை விட்டு வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். எரிந்து போகட்டும், எரிந்து போகட்டும். நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்களே உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். நான் உண்மையா வாழ்றேன். மத்தவனுக்கு மார்க் கொடுக்க தேவையில்லை. உன் இருதயத்துக்கு உனக்கே அப்ப நான் போய் சொல்லப்பா. இது தெரியாம பிசாசு உன்னை வஞ்சிச்சிட்டாலும் சொல்லிட்டாலும் உனக்குள்ள உறுத்தும். அதுக்கப்புறம் போய் நீ சொல்வ, அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கு சரியா சொல்லிட்டேன். அது திருப்பியும் போய் நீ உண்மையை ஒத்துக்கிற பத்தியா, அங்கதான் தேவன் உன்னோடு இருக்கு. கடைசி வரை ஒத்துக்காதவங்க என்ன பண்றாங்க, பிசாசோட வலையில மாட்டிட்டாங்க. நீ திருப்பியும் நீ ரிகவர் ஆகுறேன்னா கர்த்தர் உன்னை மீட்டு எடுத்துட்டாருன்னு அர்த்தம்.